இந்த தெருல இருக்கிறவா கட்டமே பட வேண்டாம், நான் இருக்கேன் இந்த பக்கத்துல சத்யநாராயண நான் சேவை சாதிக்கிறேன், எப்பவுமே இருக்கேன் உங்க பக்கத்துல, கவலைப்பட வேண்டாம். அதுக்கு தான் ஒரு தடவை வந்து நடந்து காட்டியிருக்கேன் பாருங்க, என்னை சுத்தி ஒரு தடவை வந்துட்டும் போயிடுறான் பெருமான். அவன் ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணி வந்தான்னா பலத்துக்கு ஆள் இருக்கு, மனசு வியாதி வர தேவையில்லை, அப்படி பக்கத்துல தான் இருக்கான், வேணும்னா போய்க்கலாம். வைத்தியர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா நமக்கு ஒரு தைரியம் வந்துடும், ஏன்னா ராத்திரியில எதுனாலும் போலாம் சுவாமின்னு. கோவிலுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தா அந்த தைரியம் வரமாட்டேங்கிறது. எவ்வளவு பெரிய வித்தியாசம். வைத்தியர் வீட்டுக்கு பக்கத்து வீடு என்னுடைய வீடு, ரொம்ப தைரியம் எனக்கு. தானும் வந்ததுன்னா பக்கத்திலே இருக்கார், உடனே போய் கேட்டு கொண்டு போங்க. சத்யநாராயண பெருமாள் கோவில் பக்கத்து வீட்டுல ஆறு இருக்கா, ரொம்ப வசந்தவாளா இருக்கலாம், அடி எனக்கு அதை பத்தி தெரியாது, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பக்கத்துல அந்த தெருலயே ஒருத்தர் இருக்காருன்னா தைரியம் வர வேண்டாமா? தோற்காரே பெருமாள் எனக்கு, அவரை பொறுத்த வரைக்கும் யாருமே பக்கத்துல இருக்காருன்னு சொல்லிக்கலாம். வைத்தியர் சில பேருக்கு மட்டும்தான் பக்கத்துல இருப்பார், ஆனா எம்பெருமான் எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கானோ இல்லையோ, அவன் தள்ளியே இருந்தாலும் திருநாமம் நமக்கு பக்கத்துல இருக்குமோ இல்லையோ. அதனாலதான் வலம் தரும் சாதித்தார். உடல் உழைப்பாலே ஆரோக்கியமும் கிடைக்கும், மனசு வலிமையும் கிடைக்கும். வலம் தரும் கடைசியா சொன்னார், எல்லாமே கொடுக்கும் இல்லையோ. மற்றும் தரும், மற்றும்னு சொன்னது கல்யாணமாகலையா, ஆகும். குழந்தை பிறக்கலையா, பிறக்கும்.